செயற்குழு உறுப்பினர்கள் யோகா பாஸ்கர் எஸ், சுதர்சன் ஆர், பிரவீன் ஆண்டனி எஸ், சாய் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதன்முறையாக எடிட்டர்ஸ் யூனியன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளவு கூட்டத்தோட, அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவி ஏற்புக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்ததில்லை. எடிட்டர்ஸ் யூனியன் வந்திருக்காங்கன்னா அது புதிய ரத்தம் வந்திருக்கு. அது ஒரு வகையில் சிறப்பு தான். புதிய ரத்தம் வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். அதை மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும். நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னு. கஷ்டம்னும் இல்லை, இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுங்கிறது, ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் மணி சார் பேசும்போது சொன்னார், படைப்பாளிகள் ஆரம்பித்து அதை எந்த பெப்சியை எடுத்து போராடினாரோ அந்த பெப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல உட்காந்துருக்காருன்னு. அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டும் ஒன்று தான், வேற வேற ஃபார்மேட்டில் இருக்குது. எந்த நோக்கத்துக்காக படைப்பாளி ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரியான திரைப்படங்களை எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி பாலுமகேந்திரா சொன்ன, வெற்றிமாறன் சொன்னாங்க, பாலுமகேந்திரா சார் ஆரம்பித்த பிரச்சனை தான் அது. ஒரு எடிட்டராக, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்தது தான். அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவி புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா, அது எப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நாங்கள் எல்லாருமே யாரும் சங்கத்தில் எலெக்ஷன் நின்று இப்போ இங்கே தலைவராகவோ பொருளாளரோ ஆகிறதுக்காக வந்தவங்க இல்லை. நான் டைரக்டராகவும் வந்தேன், அவர் எடிட்டராக வந்தார், ஒரு கேமராமேனாக வந்தார். தவிர சங்கத்தை காப்பாற்றுக்காக நாங்கள் வரல. வந்த பிறகு சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்களில் இந்த சங்கத்துக்கு பணியாற்றான்னு வரும். அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சங்கங்களில் நிர்வாகியாக வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அது அப்போ அந்த நேரத்தில் இருந்தது. அது என்னன்னா, அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ நான் பெப்சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு யூனியனும் ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சி எந்த அராஜகத்தால் இல்லை எந்த மீறுதலால் யாரெல்லாம் நமக்கு எதிரியாராங்க, யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு, யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமாக பெப்சி அராஜகம், இல்லை டைரக்டர்ஸ் யூனியன் அராஜகம், இல்லை ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம், அது மாதிரி மாறிடுது. அப்போ இந்த சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். படப்பிடிப்புகளில் சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் வன்முறையோ இல்லை தன் பணப்போக்கின போக்குலேயே செயல்படக்கூடாதுங்கிறது முதல்ல அதை செயல்படுத்தி, என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளியை நாங்கள் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற பெப்சி இதில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது, படப்பிடிப்பில் தகராறு பண்ணுறது, இது மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இந்த கடந்த 5 வருடங்களாக போராடி, 7 வருடங்களில் போராடி, கடந்த 3 வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமாக இருந்துகிட்டு. இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை. இது உருவாக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தினமும் அவர்களுக்கு நிர்வாகிகளை அழைச்சி நிர்வாகிகளை பேசி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இன்னைக்கு எப்போ டிஜிட்டல் யுகம் மாறுச்சோ அப்போ யார் வேணாலும் படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சு, நம்ம இன்னைக்கு தொழில்துறையில் நம்ம மட்டும்தான் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். நம்மளை மாதிரி டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் உள்ளவங்க வெளியே இல்லை. அதனால நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்கள் பண்ணணுங்கிறதுல சொல்லிட்டு இருக்கோம். அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இதில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுபோல் இப்போ மணி சார் சொல்லும்போது இவர் வெற்றிமாறனும் யார் பேசினா முன்னாடி இளவரசன் பேசும்போது சொன்ன விஷயம் உண்மையில நல்ல விஷயம் என்னன்னா, பொதுவாக ஒரு பதவி ஏற்புனா தோல்வி அடைஞ்சவங்க அந்த பதவிக்கு வரமாட்டாங்க, பதவி ஏற்பு கூட வரமாட்டாங்க. அவ்வளோ ரைவல்ரி இருக்கும்.
ஆனால் இந்த சங்கத்தில் உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உமா சங்கர் பாபும் அசோக் மேத்தாவும் இங்கே வந்து இந்த பதவி ஏற்றுக்கு அவங்க உட்காந்து இந்த மேடையில் இருக்காங்கன்னா, இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் தான். அந்த தான் எனக்கு சந்தோஷம். வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை, வந்து புதுசாக வந்திருக்காங்க. இதே மாற்றம் எங்கள் யூனியனில் நடந்தது. இப்போ அமீர், சேரன் இவங்கெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வரணும்னு நினச்சாங்க. ஆனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மேத்தா கூப்பிட்டு சொல்லுவேன், வித்ரா பண்ணி. ஏன்னா இன்னைக்கு மேடையில் வந்து இவ்வளோ டைரக்டருக்கு காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க டைரக்டர் உட்கார வச்சுட்டாங்க. அப்போது யங் பிளட் வரும்போது நீங்கள் கூட வித்ரா பண்ணியிருக்கலாம்னு கூட நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமாக எலெக்ஷன் நடந்ததும் தெரியாது, பெரும்பாலும் வந்து நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் வந்து ஒரு சாஃப்டான யூனியன், வெளியே இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் இவ்வளோ பேர், இவ்வளோ கேமராஸோ இவ்வளோ பேர் அரங்க நிறைஞ்சிருக்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறையான. முதல்ல ஒரு 3 ரோல் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க, அது வந்து பெப்சி சங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க. வந்தவொடனே வந்து மாலை போட்டு போகிறவங்க இருப்பாங்களே தவிர வந்து எடிட்டர்ஸ் யூனியன்லேருந்து வந்தவங்க வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மனம் நிறைந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கீங்க. கோபி வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல தொடக்கம் இதுவாகிடும். அப்போ இந்த தொடக்கம் வந்து அவங்களுடைய எண்ணம், இந்த 50 வருஷத்தில் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பழைய ஆட்களை நினைவு கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போர்டு மீட்டிங் அண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தது கேரளாவில். ஸோ அங்கே இருந்த கொச்சியில், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அங்கே ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இங்கே சென்னையில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவர் தான் சொன்னேன். லைக் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்றது. என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன், அனோரா ஆர்ட் ஸ்டுடியோ 1 இயர் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். பொட்டிக் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரலைன்னா அது ஒரு எடிட்டர், நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும், என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்பப்போ, ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர், செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில் ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்கில் கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, அப்புறம் மிடில் சீனு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீனே, சீன் 2, சீன் பி கூட 2A 2B அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவோம். அப்போது சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் டப்பிங் தியேட்டரில் வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எடிட்டிங் ரூமில் சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ஆர்கே செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூமில் இருந்தால் தான் நமக்கு புரியும். ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக ஒரு படம் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அப்போ தான் புரியும். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சென்னையில் நான் வரும்போது நான் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இப்போ வந்து ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு ஓல்டு பீப்புள், லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஏவிஎம் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடியோ, ஆல் பேக்கேஜில் ஸ்டூடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன்.
பட் அதுக்கான இது எனக்கு தெரியல, அது இது இந்த மேடையில சொல்றதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எடிட்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஆதார் படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது ராம்நாத் சார் சொன்னாங்க, இனியா உங்கள்கிட்ட நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்குறேன், நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. எனக்கு தெரியல அவர் என்னோட உள்ள வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன திறமை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் செல்வமணி சார், அமீர் சார் அண்ட் உதயகுமார் சார், எவ்ரிபடி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புது டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எடிட்டிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லாமல் முடியாது. எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது. ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும். ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர். ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது. கிளாப் பண்ணுங்க. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு, ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். இஃப் த எடிட்டர் இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் த விஷனரி, அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் போர் ஆகிட்டு வெளியில் போயிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்ணுறது, எவ்வளோ எம்எல், இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும், இல்லை இன்னும் கூடி போனால் மயக்கம் வந்துடும், இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம், இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா. அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய, இல்லை சொல்லுங்க சார், கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லையா. எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்காது, இது கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா, ஓடிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார், த லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து எடிட்டிங் ரூமில் போனால் அவர் மாதிரி கட் பண்ணுறது, சாங்ஸை ரெடி பண்ணுறது, அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார், கரெக்டாக தான் சொல்கிறேன். ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது. அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த பிக்சரைசேஷன், அந்த அழகு, அந்த எவ்வளோ ஷார்ட்ஸு கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் மாதிரி நான் நினைக்கிறேன். he is an excellent editor, excellent director. So to be a excellent director, I think he should have all the qualities of an editor, and more than that, அதுதான் அவர் தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட், ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட். ஆனாலும் கிளாமரு, ஷோ எல்லாமே எடுத்துட்டு போறது யாரு? ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ். பணம் யார் எடுத்துட்டு போறது? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க, டைரக்டர் உட்காராங்க, ப்ரொடியூசர் எங்கே உட்காருவார். ஆனால் எடிட்டர் எப்போவுமே அவர் தான் மெயின். ஆனால் எப்போவுமே பேக் சீட்டில் உட்காந்துட்டு சந்தோஷமாக ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில் கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜாக உட்காந்துட்டு சந்தோஷமாக ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான். But he is the main man. He is the main person behind the cinema. ஆனால் எப்போவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல, ஆனாலும் சைடில் உட்காந்துட்டு எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு
எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியாக அந்த ஹாப்பினஸோட இருக்கிறது, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியன் சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர். ஸோ இனிமே ஏதாவது ஃபங்க்ஷனு மேடை சினிமா ஏதாவது இது நடந்த நிகழ்ச்சி நடந்தால் முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, அவரை பாராட்டுங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு எடிட்டர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி கேமராமேன்ஸ், இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும். அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் டு த நியூ யூனியன். ஐ ஹோப் யூ டூ வண்டர்ஸ். புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க, புதிய டெக்னீஷியன்ஸை கொண்டு வந்துருங்க. அண்ட் ஐ திங்க் வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியமில் இருக்கு. என்னோட டாட்டர் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன். அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ இது பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ. இந்த சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறல, சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் மணி இப்போ 9:10 ஆயிடுச்சு. ஒரு குடும்ப விழா போல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன்விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது. ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையவும் இல்லை, இனிமேலும் அமையுமான்னு தெரியலை. அதனால் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இயக்குனருக்கு நிறைய எல்லாரும் சொன்னது தான். அது என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மைதான். எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சென்ஸும் வேணும். மியூசிக் சென்ஸ் வேணும், ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும். ஆனால் ஒரு எடிட்டருக்கு, ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு எல்லா சென்ஸும் வேணும். ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக முடியும். ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில் எவ்வளவு செலவு பண்ணி சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான். எடிட்டிங் ரூம் போனோடனே அவர் தெரிஞ்சிடும். ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறதில்ல. அதுதான் பிரச்சனை. அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும். இப்போது எழில் சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு, இங்கே முடிச்சிட்டோமாக்கா அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்குது, அங்கே போகலாம், அதை பார்க்கலாம், இது சொன்னால் வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டர் வேற மாற்றிடுவான், இது எதுக்கு சொல்லணும். ஏன்னா என்னோட எடிட்டரோடலாம் நான் போராடுவேன். முன்னாடி உட்காந்துருப்பேன். அகமது தான் இப்போ எனக்கு கடைசியாக 4 படம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஏதாவது வாயை திறந்து பேசியா நல்லா இவ்வளோதான். உண்மையிலே சொல்கிறேன். நான் மானிட்டருக்கு பக்கத்தில் வேற உட்காந்துருப்பேன். அப்படின்னா உனக்கு அது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா, நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்குன்னு சொல்லியா, நல்லா தான் இருக்குன்ற அப்படின்னா, இருக்கு சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேனேம்மா. இவ்வளோ நேரம் நீ தானே பார்த்த இதை அப்படின்னா, முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார். முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும், நீ முதல்லையே சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது, தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு டைரக்டர். நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் என்னோட ஃப்ரெண்டு டைரக்டர்ஸு, இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம், ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தான்னு நான் நம்புகிறேன். என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேன் நான். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாயிடாது. ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது. 13 வெர்ஷன் பண்ணேன் நான் பருத்தி வீரன். 13 வெர்ஷன் பண்ணி ஒரு வெர்ஷனை ஃபைனல் பண்ணேன். அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா. பல நேரங்கள் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகம் சண்டை வர்றது எடிட்டரோட தான். அப்படி தான் நடக்கும். ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும். நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை. அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து.
அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்சு ஒரு படம், அந்த படம் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு 2 ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு, அந்த எடிட்டர் இங்கே இருக்கார், இந்த அரங்கத்தில் இருக்கார், அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, சார் இது தேராது சார் இது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆனால் அது தேர்ற படம் தான், இவர் முடிவு பண்ணிட்டார் அது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலேருந்தே விலகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினச்சிருந்தா ஒரு முதல் மரியாதை வந்திருக்காரு. பஞ்சு சார் அப்படி நினச்சிருந்தாருன்னா அபூர்வஸ் அவர்களை திரும்ப ரீஷூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு பாஷாவாக உருவாயிருக்காது. அப்போ படம் தேருதா தேரலன்றது இல்லை, நீங்கள் அதை தேத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்கள் எதுக்கு? அதனால சுமாரான படத்தையும் சூப்பராக படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்தில் இருக்காரு, அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும். உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க, அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க. அதுதான் ஒரு எடிட்டர் ஒரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன். மற்றபடி சங்க விழா இது, இந்த சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போஸ் வெங்கட் சொன்னார் எல்லாரும். இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த நிர்வாகம் சரியில்லை. அதை முதல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா, இந்த நிர்வாகி சரியில்லை சார், அப்படி தப்பு பண்ணுறாரு சார், இப்படி தப்பு பண்ணுறாரு சார், சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார், உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார், இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவோம் ஒரு 10 பேர். அவனுக்கு வேற வேலையே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் யார் லைம் லைட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான். அப்படி தான் எங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து விட்டாங்க. அந்த செந்தில் படம் ஒரு படத்தில் காமெடி, ஒரு பிள்ளையை காப்பாற்றுவார் ஒரு படம், பழைய படம், அது என்ன படம்னு எனக்கு நினைவு இல்லை. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிடுவாங்க, கிணத்துக்குள்ள புள்ள விழுந்துரும். செந்தில் மட்டும் கடைசியில் கூச்சி காப்பாற்றுவார், எல்லாரும் கை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, என்னை யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்பார். அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ள அப்படி தான் தள்ளி விட்டாங்க. செல்வமணி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா, அவர் என்ன அப்படி இருக்காருன்னு தெரியும், அவர் பாவம். நான் உடனே இவரை எதுக்குறதுக்கு ஏதோ குறிச்சேத்திர போகிற மாதிரி இறங்கி வந்து நின்று, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்தவுடன் எல்லா தலைவியும் பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய், அவன் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு. பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுனா முடிக்கவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. சங்கத்தில் பிடிச்சி நான் என்ன செய்ய? இப்படி எத்தையாவது ஒரு கொம்பு செய்ய விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இது என்னடா தேவையில்லாத வேலையை நம்மளை கொண்டு தள்ளி விட்டாங்க, ஒழுங்காக படம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு. இங்கே வந்து உட்காந்தா போஸ் வெங்கட் சொன்னார்ல, அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல, ஆனால் அது குறித்து 4 மாதமாக எங்கே போனோன்னு கேள்வி கேட்டாங்கன்னு. எனக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் இயக்குனர் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி தான், அப்போவே தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இவன் இந்த செயற்குழு உறுப்பினருக்கு இவன் தேர்ந்தெடுக்கலன்றதுக்காக என்னைய கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதத்தை கொண்டு சேர்த்துட்டான். ஐயோ, ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும், அதாவது கௌரவமான, நான்லாம் அண்ணாந்து பார்த்த இயக்குனர்கள் ஆர்வி உதயகுமார் சார், செல்வமணி அண்ணன் 2 பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி. உதயகுமார் சார்லாம் தொடர் வெற்றி, செல்வமணி என்ன உச்சத்தில் இருக்கார், பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு. இங்கே ஒருத்தன் வந்திருப்பான் 75 வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து, அவன் ஊரில் வேற பிரச்சனை என்னன்னா, அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறோன்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டுப்பான். அவன் உட்காந்துட்டு இந்த 2 பேரையும் கேள்வி கேட்பான் பாருங்க. இந்த அவமானத்தெல்லாம் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா எல்லாருனாலையும் அதை சமாளிச்சிட முடியாது. முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்படி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான். யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான், என்னென்னமோ கேட்பான். அதனால் இந்த சண்டை இருக்கு இல்லையா, இது இல்லை இப்போ முக்கியம். தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க, நீங்கள் இந்த சங்கத்தை காப்பாற்றுறது, அன்னை 23 சங்கத்தை காப்பாற்றுறேன்னு. தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. நான் தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு அழைப்புதலில் பார்த்தேன். வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பெப்சி தலைவர் இருக்கார், இயக்குனர் சங்க தலைவர் இருக்கார், தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவர் வரலனாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. வருஷத்துக்கு 365 நாள், ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் 250 படம் ப்ரொடக்ஷன் ஆகுது.
இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுதா பாருங்களேன். 1.5 நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்கில். எப்படி சார் படம் பார்ப்பாங்க? அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு 25 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. உட்கார்ந்த இடத்துலையே படம் பார்க்குறான். இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து அவன் படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால தான் வரமாட்டான்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு நடுவர் படம் கல்கி ரிலீஸு நல்லா இருக்குது. இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 பெரிய படம் இருக்குது. எல்லாமே 500 கோடி 600 கோடி 1000 கோடின்னு. இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க? முதல்ல அதை யோசிங்க. படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். 250 படம் ஏன் தயாரிக்கணும்? அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா? அதை விவாதிக்கணும். அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு. நான்லாம் இன்னும் 2 வருஷம் தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார், அவர்னால இப்போ செய்ய முடியலை. நான் போய் செஞ்சிருவேன். மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். சரி பண்ண முடியலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க. தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் 7-8 தேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, மதுரைனா இந்த தேட்டரு சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும். சனி ஞாயிறுனா மற்ற நாட்களில் 3 ஷோ, சனி ஞாயிறு 4 ஷோன்றது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில, எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை. தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும்? ஒருத்தன் காலையில் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான், இல்லை மதியம் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான். 7:30 மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில். ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸே படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தான்னா எடுக்கிறேன்னா என்ன? அதுக்கு அந்த காசை வச்சுருந்தா இப்போ நான் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன். பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே எடுத்துக்கலாம். இது எதுக்கு? இப்போ ரிலீஸுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி, கியூப்லாம் அண்ணனுக்கு தெரியும். முதல்ல அவங்க தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா ஒரு 2 கொடுங்களேன், 3 கொடுங்களேன், 4 பிரிண்ட் கொடுங்களேன். நீங்கள் 50 அப்போல்லாம் 65 பிரிண்ட் 70 பிரிண்ட் போட்டுக்கிற ஃபிலிமில் நீங்கள் ஒரு 5 மட்டும் கியூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கு இருந்தவங்க இன்றைக்கி மோனோபோலி ஆகி உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேட்க முடியாது. 2 வாரம் 3 வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும். ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூப் முதலாளி ஆகிட்டாங்க. நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ கியூபு, அதே கியூபுக்கிட்ட நான் திரும்ப போகும்போது, நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன். நான் இந்த மோனோபோலி சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டியிருக்கு. அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும். சினிமாவை காப்பாற்றினா தான் எடிட்டர் உங்களுக்கு வேலை. அதில் தான் நீங்கள் 2 பிரிவாக இருக்கீங்க. அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் 2 பிரிவாக இருக்கீங்க. முதல்ல சினிமா இருந்தால் தானே நம்ம இருக்க முடியும். அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. அதில் நடப்பில் படம் தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க? 10 ஹீரோ இருந்தால் 10 ஹீரோவும் ப்ரொடியூசரு, 10 டைரக்டர் இருந்தால் 10 டைரக்டரும் ப்ரொடியூசரு. அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க. அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது? இது உண்மையிலே மார்க்கெட்டிங் இருக்கா? ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்ல. நீ தேட்டருக்கு போயிட்டு வான்ட்டான். தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது. அப்போ இன்னும் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணணும். 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பணம் ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியலை. சரி, தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது. அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அதை இயக்குனர் சங்க தலைவர்கிட்டையும் பெப்சி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி.